வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ், நேர் கட்டிங் ப்ளவுஸ்னு சொல்கிறோம்ல. நிறைய பேர்த்துக்கு இதோட வித்தியாசமே தெரியாது. கிராஸ் கட்டிங்னா என்ன, நேர் கட்டிங்னா என்ன, அதில் எது நமக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற வித்தியாசமே தெரியாது. அது மாதிரி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸு, இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங்கிறது எந்த இடத்துல மாறும் அப்படின்னா, இந்த முன்பக்கம் இருக்குல்ல, இந்த பிரஸ்ட்டுக்கிட்ட இப்போது இருக்கிற இடம் வந்து இதுதான் வந்து நம்ம கிராஸில் போட்டு வெட்டுறது. இப்போது இது நேர் கட்டிங் ப்ளவுஸு. இந்த இடத்துல வந்து இந்த நூல் வந்து ப்ளஸ் மாதிரி வரும். அதாவது நூல் வந்து மேலேருந்து கீழேயும் லெஃப்ட்லேருந்து ரைட்லேயும் இந்த மாதிரி தான் துணியை போட்டு வெட்டுவோம். அதே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் வந்து பெருக்கல் குறி மாதிரி இந்த மாதிரி இப்படி வர மாதிரி துணியை வந்து வெட்டுவோம். ஏன் அப்படின்னா, இப்போது இந்த நேர் கட்டிங் ப்ளவுஸில் பாருங்கள், இந்த இடத்த நம்ம இப்படி இழுத்தோன்னா இது இப்படி விரிவடைஞ்சு வராது, இப்படி இழுத்தா வராது. ஆனால் அதே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் இப்படி இழுத்தோன்னா இப்படி மாதிரி விரிவடைஞ்சு வரும். இதனால தான் வந்து இந்த ப்ளவுஸ் போட்டால் நமக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். என்ன கேட்டால், நான் வந்து எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இப்போது கல்யாணம் ஆகாதவங்க அல்லது புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, வயசானவங்களை தவிர அதுக்கு முன்னாடி உள்ள யங் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாம் கிராஸ் கட்டிங்கில் ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டால் நல்லது. ஏன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகி குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஃபீட் பண்ணும்போதெல்லாம் நமக்கு ப்ரெஸ்ட்டோட சைஸ்லாம் வந்து மாறும். அப்போது வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கை பிரித்து போடலாம், இடுப்பு பிரித்து போடலாம். ஆனால் ப்ரெஸ்ட்டு சைஸ் வந்து நம்ம நேர் கட்டிங்கில் போட்டிருந்தோன்னா கை இடுப்பு பிரித்தாலும் ப்ரெஸ்ட்டு நமக்கு பத்தாது. ஆனால் அதே கிராஸ் கட்டிங்கில் தைச்சிருந்தோம் அப்படின்னா கையும் இடுப்பையும் மட்டும் பிரித்து விட்டு போட்டிங்கனாலே அந்த ப்ளவுஸ் ரொம்ப நாள் வரைக்கும் போட முடியும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதில். அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் கிராஸ் கட்டிங்கில் யங் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருமே கிராஸ் கட்டிங்கில் ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் கிளியிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் போட்டிருக்கும்போது நமக்கு வந்து ப்ரெஸ்ட்டுக்கிட்ட எல்லாம் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும், அமுக்கிட்டு இருக்க மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போட்டிருந்தோம்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். ப்ரெஸ்ட்டுக்கிட்ட நமக்கு எந்த அழுத்தமும் இல்லாமல் நம்ம ப்ரெஸ்ட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் விரிவடைஞ்சு ஷேப் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு அந்த இடத்துல எந்த அழுத்தமோ இல்லை ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது, ஃப்ரீயாக நல்லாயிருக்கும். அதனால் என்ன கேட்டால் கொஞ்சம் யங் ஏஜில் இருக்கிறவங்கெல்லாம் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போடுறது நல்லாயிருக்கும், நல்லது.